யார் வராங்களா? இல்ல. பயமா இருக்கே. இங்கதானே வச்சோம். எங்க இருக்க? இங்கதான் இருக்கா? சாரி அம்மா அப்பா, நான் இப்படி பண்றது தப்பு தான். ஆனா இது தவிர எனக்கு வேற வழியே தெரியல. இன்னொரு வாட்டி மட்டும் ஃபெயில் ஆயிட்டு வா, கைய உடைச்சு அடுப்புல வைக்கிறேன். ஹாஸ்டல்ல தங்கி தான் படிக்கணும், பாத்துக்க நீ. ஹாப்பி பர்த்டே ரித்து. அறிவு இருக்கா உனக்கு? நான் கேக் வேணும்னு கேட்டேனா? என் பர்த்டே செலிப்ரேட் பண்ணணும்னு யார் அழுதா? இருக்கிற டென்ஷன்ல நீ வர குடும்பப்படுத்திட்டு இருக்க. வெளியே போ முதல்ல. வெளியே போன்றல. சாரி நிக்கி. நான் தான் சாரி சொல்றேன்ல, இங்க பாரு. எவ்வளவு ஆசையா உனக்கு விஷ் பண்ணணும்னு 12 மணிக்கு வந்தேன் தெரியுமா? என்ன திட்டி அமிச்சிட்டல போ. இல்ல நிக்கி, நானே பல ஸ்ட்ரெஸ்ல இருக்கேனா, நீ வந்து இப்படி பயம்படுத்தி விட்டியா, அதான் இப்படி. இந்த வயசுல உனக்கு என்னடி ஸ்ட்ரெஸ்? என்ன எல்லாரும் இப்படி கேக்குறீங்க? இந்த வயசுல எங்களுக்குலாம் ஸ்ட்ரெஸ் இருக்க கூடாதா? உங்க வயசுக்கு உங்க ஆஃபீஸ் ஸ்ட்ரெஸ், என் வயசுக்கு என் ஸ்கூல் ஸ்ட்ரெஸ். இதுதான் உன் ஸ்ட்ரெஸ்ஸா? நிக்கி அம்மா கிட்ட மட்டும் சொல்லிடாத நிக்கி. சொல்ல மாட்டேன். அம்மாவோட சைன் இந்த மாதிரி போடலாமா? என்கிட்டயாவது சொல்லணும்ல. அம்மா கிட்ட சொல்லணும் ரித்து. அதெல்லாம் கஷ்டம் நிக்கி. நான் ஃபெயில் ஆனது மட்டும் அம்மாவுக்கு தெரிஞ்சதுன்னா அவ்வளோதான். போன வாட்டி சூடு வைக்க வேண்டாங்க தெரியுமா? எனக்கு ஏன் சுத்தமா படிப்பு வரலான்னு தெரியல நிக்கி. நானும் எவ்வளோதான் படிக்க ட்ரை பண்ணாலும் பாஸே ஆக முடியல நிக்கி. அம்மாவும் அதை கொஞ்சம் கூட புரிஞ்சுக்காம டியூஷன் மாத்திக்கிட்டே இருக்காங்க. எனக்கு படிப்பே வரல. அதெல்லாம் ஒன்னும் பிரச்சனை இல்ல ரித்து. நீதான் நல்லா டான்ஸ் ஆடுவல்ல. பெருசா நீ பெரிய டான்சர் ஆயிடு. படிப்பு வரலன்னா என்ன இப்போ? உனக்கும் நான் சொல்றது புரியல நிக்கி. டான்ஸர்லாம் அது பெரிய பொண்ணு ஆனதுக்கு அப்புறம் தான். சரி, இப்போ அது நான் பாஸ் பண்ணா தானே நெக்ஸ்ட் கிளாஸே போக முடியும். அட்லீஸ்ட் நான் காலேஜாவது முடிக்கணும்ல. அம்மா என்னை எவ்வளோ திட்டினாலும் அவங்க எவ்வளோ பயப்படுறாங்க தெரியுமா? ஐ ஃபீல் ஸோ கில்ட்டி நிக்கிலா. சரி, என்கிட்ட ஒரு ஐடியா இருக்கு. வாட்? பேசாம டெய்லி நானே உனக்கு சொல்லி கொடுக்கட்டுமா? நீயா? ஆமா. இது ஒர்க் அவுட் ஆகுமா? ஏன் ஒர்க் அவுட் ஆகாது? நானும் சின்ன வயசுல உன்ன மாதிரி தான் சரியா படிக்கவே மாட்டேன். உனக்காவது சூடு வைக்க வந்தாங்கன்னு சொன்னல, எனக்கெல்லாம் சூடே வச்சுட்டாங்க. உப்பெல்லாம் போட்டு அதுல முட்டிக்கால் போட சொல்லுவாங்க. அப்பா பெல்ட்டை எடுத்தாரு, அவ்வளவுதான். அந்த பயத்திலேயே நான் படிக்க ஆரம்பிச்சிட்டேன். பட் எப்படி படிக்கணும்னு கத்துக்கிட்டேன். அதனால நான் உனக்கு ஈஸியா படிக்க சொல்லி கொடுக்குறேன். நீயும் எல்லாமே பாஸ் ஆயிடுவ. சோ டோன்ட் வரி. நிஜமாதான் சொல்றியா? நிஜமாதான் சொல்றேன். அடிக்க மாட்டேல? ஹை ஃபைடி. சரி, செட் பண்ணலாம். உட்கார், படி. உட்கார். உட்கார், படி. குடி. மதுரையின் சிறப்பு மீனாட்சி கோவில், அழகர் கோவில். 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 என்னடி பண்ற? பார்த்தா தரல, படிச்சிட்டு இருக்கேன். என்னடி சீக்கிரமா வந்துட்ட? ஆமாமா, இன்னைக்கு ஆபீஸ்ல வேலை சீக்கிரம் முடிஞ்சிச்சு, அதான். என்ன எதுவும் இல்லாம புக் எடுத்து வச்சுட்டு உட்காந்துருக்க? எக்ஸாம் வருதுலம்மா. எக்ஸாம் வந்தா மட்டும் புக் எடுத்தா எப்படி பாஸ் பண்ணுவ?
எக்ஸாம் ரிசல்ட் வரட்டும், அதுல மட்டும் ஃபெயில் ஆகு, அதுக்கப்புறம் வச்சுக்கிறேன் உன்னை. மா சும்மா ஏமா அவளை தான் சொல்லிட்டே இருக்க, அவதான் படிச்சிட்டு இருக்கால. போ நீ போய் எனக்கு காஃபி எடுத்துட்டு வா. என்ன சப்போட்டா? ரெண்டு பேரும் சரியில்லையே. போமா போமா. ஒரு நிமிஷம் அதை கொடு. ஹே, நான் உன்கிட்ட ஒன்னு கேக்குறேன், அதுக்கு பதில் சொல்றியா? நான் தான் படிக்கவே இல்லையே. அது இல்லடி, நம்ம போன வருஷம் வெக்கேஷனுக்கு மதுரை போனோம், ஞாபகம் இருக்கா? அங்க எங்கெல்லாம் போனோம், என்னெல்லாம் பார்த்த, உனக்கு என்னெல்லாம் ஞாபகம் இருக்கு சொல்லு. நம்ம மீனாட்சி அம்மன் கோவில் போனோம், நாயர் மஹால் போனோம்ல, அப்புறம் அழகர் கூட ஆத்துல இறங்கினார்ல. கரெக்ட். சோ இப்ப மதுரையில என்ன சிறப்பா இருக்கு? அழகர் ஆத்துல இறங்குனது, நாயக்கர் மஹால், அப்புறம் வேற என்ன ஞாபகம் இருக்கு? ஜிகிர்தண்டா குடிச்சோம். அதுக்கப்புறம் அந்த அந்த பருத்திப்பால் அடி புளியா இருந்துச்சு. இன்னைக்கு நீ சொல்ல மறந்துட்டேன், அன்னைக்கு கூட நம்ம கறி தோசை சாப்பிட்டோம்ல, நான் கூட ஒரு தோசை ஃபுல்லா சாப்பிட்டேன்ல. ஆமா, அந்த வயசுலயே அந்த ஒரு தோசைய முழுசா முழுங்கிருக்க நீ. சரி, இப்ப என்னெல்லாம் சொன்னியோ, நாயக்கர் மஹால், ஜிகிர்தண்டா, பருத்திப்பால், இதுல என்னெல்லாம் ஞாபகம் இருக்கோ எல்லாமே எழுதி பாப்போம். ஓகே. நிக்கு முடிச்சிட்டேன். என்ன எழுதிருக்க? மதுரை வாஸ் ஃபேமஸ் ஃபார் கறி தோசை, ஜிகிர்தண்டா, பருத்திப்பால், and the places are நாயக்கர் மஹால், அழகர் கோயில் and மீனாட்சி அம்மன் கோயில். ஏய் சூப்பர் ரித்து, எல்லாமே கரெக்டா எழுதிருக்க. ஆனா ஒரே ஒரு தப்பு மட்டும்தான், கிராமட்டிக்கல் மிஸ்டேக்ஸ் கொஞ்சம் அங்கங்க இருக்கு. பட் கீவேர்ட்ஸ் எல்லாமே கரெக்ட் தான். அதான் மேம்க்கும் இம்பார்ட்டன்ட். பட் நம்ம கிராமரும் கரெக்டா எழுதணும்ல. இந்த மாதிரி எழுதி எழுதி பிராக்டிஸ் பண்ணா ஈஸியா வந்துரும். ஓகே ஓகே. இந்தா இத படி. உன்னை எப்ப வர சொன்னா நீ எப்பமா வந்திருக்க? ஸ்கூல் முடிச்சிட்டு வந்து டயர்ட்ல தூங்கிட்டேன். அததான் பார்த்தனே. எக்ஸாம் வச்சுட்டு என்னடி தூக்கம் உனக்கு? டயர்டா இருந்துச்சா, அதான் தூங்கிட்டேன். இப்ப கூட தூக்கம் வருது. மறுபடியும் தூக்கம் வருதா? ஏந்திரு. எங்க? வா வா. நீ எங்க கூட்டிட்டு போறவ? நல்லா இருக்குல்ல? பார்த்தாலும் சாப்பிடணும்னு இருக்கே. எடுத்து கொடுக்கா. இரு வரேன். இந்த பவுல் எடு. செம்மையா இருக்கு. வா. மேகி நல்லா இருந்துச்சா? சூப்பரா இருந்துச்சு. பயிர் ஃபுல் ஆயிடுச்சா? தூக்கம் போயிடுச்சா? படிக்கலாமா? நிக்கி, நாளைக்கு லாஸ்ட் எக்ஸாம். என்ன பயப்படுறியா? கொஞ்சம் பயமா தான் இருக்கு. இந்த வாட்டி நான் ஃபெயில் ஆயிட்டேனா அம்மா என்ன சொல்லுவாங்கன்னு தெரியல. மேக்ஸ் எல்லாம் மனப்பாடம் பண்றியாடி? எனக்கு எதுவுமே புரியல நிக்கி. உனக்கு ஒண்ணு தெரியுமா? நானும் சின்ன வயசுல உன்ன மாதிரி தான் இருந்தேன். நான் சொல்றது யாருக்குமே புரியல. இன்ஃபேக்ட் நானும் எல்லாத்தையும் மனப்பாடம் பண்ண ஆரம்பிச்சேன். இங்கிலீஷ் கிராமர்லேருந்து தமிழ் கவிதை வரைக்கும் மேக்ஸ்ல இருக்கிற ஸ்டெப்ஸ் எல்லாமும் ஒன்னொன்னா உட்காந்து மனப்பாடம் பண்ணுவேன். எக்ஸாம் போனதுக்கு அப்புறம் பயத்துல வேர்த்து எல்லாமே கன்ஃபியூஸ் ஆகி ஒரு கொஸ்டினுக்கு இன்னொரு கொஸ்டினோட ஆன்சர்லாம் மாத்தி மாத்தி எழுதி மறுபடியும் ஃபெயில் ஆயிட்டேன். என்னை எல்லாரும் திட்டினாங்களே தவிர அதுக்கான சொல்யூஷனை யாருமே எனக்கு கொடுக்கவே இல்லை. ஒரு கட்டத்துக்கு மேல நான் மக்கன்னு என்னைய நம்ப வச்சிட்டாங்கடி. அதுக்கப்புறம் மொத்தமா ஒரு மாதிரி ஆஃப் ஆயிட்டேன். 12th ஸ்டாண்டர்ட் போகும்போது தான் ஒரு டீச்சர் வந்தாங்க. அந்த டீச்சர் தான் எப்படி புரிஞ்சு படிக்கணும்னு சொல்லி கொடுத்தாங்க. அதுக்கப்புறமா பயப்படாம படிக்கணும்ன்றதையும் சொல்லி கொடுத்தாங்க. ஸோ அல்டிமேட்லி ஃபெயில் ஆயிடுவோன்ற பயத்திலேயே நீ எக்ஸாம் எழுதுனா கண்டிப்பா ஃபெயில் ஆயிடுவேன். பயப்படாம இரு. புரிஞ்சு படி, மனப்பாடம் பண்ணக்கூடாது. புரிஞ்சுதா? புரிஞ்சுது. படி. வாடி, எக்ஸாம் ஒழுங்கா எழுதணும். அப்புறம் அதை விட்டுட்டேன் இதை விட்டுட்டுலாம் சொல்லக்கூடாது. பார்த்து எழுதணும். ஓகே? மா, நீங்க ரித்துவை நானே ஸ்கூல்ல டிராப் பண்ணிடுறேன். அதெல்லாம் வேணாம், நானே விட்டுடுறேன். நீ வேலையை பாரு. எனக்கு என்னமா தேவையில்லாத வேலை? ஆஃபீஸ் போற வழி தானே, எவ்வளோ டிராப் பண்ணிட்டு அப்படியே ஆஃபீஸ் போயிடுறேன். அதெல்லாம் வேணாம், நீ கிளம்பு, நான் பாத்துக்கிறேன்.
எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லம்மா. ரித்து உனக்கு அக்கா கூட வர ஓகே தானே? என்ன திடீர்னு தங்கச்சி மேல பாசம்? என் தங்கச்சி மேல எனக்கு பாசம் இல்லாம வேற யார் மேல எனக்கு பாசம் இருக்கும்? டைம் ஆகுதுமா, சீக்கிரம் வண்டியை கொடுமா. ரித்து பாடி. என்னடி எக்ஸாம் நினைச்சு பயமா இருக்கா? என்னடி வண்டியில வரும்போது கூட படிச்சிட்டு இருக்க? அம்மா தான் சொன்னாங்க. அம்மா சொன்னாங்களா? ஸ்கூலுக்கு போறதுக்கு 15 மினிட்ஸ் ஆகும். ரோட்ல வேடிக்கை எல்லாம் பார்க்காம அந்த டைம்ல புக் எடுத்து படி. புக் எடுத்து படி. எக்ஸாம் போறதுக்கு லாஸ்ட் பெல் அடிப்பாங்கல்ல, அது வரைக்கும் படிச்சிட்டு இருக்கணும். சரியா? போலாமா? சரி. படி படி படி. லாஸ்ட் மினிட் வரைக்கும் இப்படி படிச்சுட்டே இருந்தா எல்லாமே மொத்தமா கன்ஃபியூஸ் ஆயிடும்டி. அந்த புக் எடுத்து முதல்ல பேக்ல வை. படிச்சதெல்லாம் போதும். புக்கை வச்சுட்டு பேக் கூட என்கிட்ட. நேத்து நைட்டு படிச்சதெல்லாம் உனக்கு ஞாபகம் இருக்குல்ல? அவ்வளவுதான். நீ எக்ஸாம் எழுத ஆரம்பிக்கும் போது எல்லாமே உன் மைண்ட்ல வந்துரும். இப்ப நல்லா ஃப்ரெஷ் ஏரை வாங்கிட்டு நல்லா ரிலாக்ஸ் பண்ணிட்டு ஜாலியா வா. புரியுதா? புடிச்சுக்கோ. எக்ஸாம் நல்லா பண்ணு. ஓகே? இந்தா. ஆல் தி பெஸ்ட். பை. பை. போ. என்னடி இங்கேயே குட்டி போட்டு போன மாதிரி சுத்திட்டு இருக்க? அம்மா அதெல்லாம் உனக்கு சொன்னா புரியாதுமா, நீ போ. சரி மேல வா, கொஞ்சம் துணிலாம் மடிக்க ஹெல்ப் பண்ணுவா. நான் ஆல்ரெடி பயங்கர டென்ஷன்ல இருக்கேன்மா. அதெல்லாம் என்னால மடிக்க முடியாது. நீ போயேன். உன்னை பெத்ததுக்கு எனக்கு தான் டென்ஷன். வந்து ஹெல்ப் பண்ண சொன்னா ஹெல்ப் பண்றாளா பாரு. எல்லா துணியும் அப்படி அப்படியே போட்டு வச்சிருக்கு. என்னாச்சு? ஏய் சூப்பர் ரீ, கங்க்ராச்சுலேஷன்ஸ். நானே ஃபெயில் ஆயிருக்கேன்னு சொல்லிட்டு சோகமா இருக்கேன். நீ என்ன இவ்வளோ சந்தோஷப்படுற? சந்தோஷப்படாம இது வரைக்கும் 10, 12 தானே மார்க் வாங்கிட்டு இருந்த. இப்போ எவ்வளவு மார்க் வாங்கியிருக்க பாரு. இம்ப்ரூவ்மெண்ட் தானே. ஆனால் நான் பாஸ் ஆகலையே. நம்ம போடுற எஃபர்ட் தான் ரித்து முக்கியம். இப்போ உன்னால மார்க் வாங்க முடியும் தெரிஞ்சிருச்சுல்ல. நெக்ஸ்ட் டைம் இதை விட சூப்பரா வாங்குவ. அறிவு குட்டிடி நீ. தேங்க்யூ. சோ ப்ரவுட் ஆஃப் யூ. இரு, நான் உனக்கு ஒன்று வச்சிருக்கேன். எனக்கா? என்னது? இரு நான் உனக்கு ஒன்று வச்சிருக்கேன். ஓகே. என்ன வச்சிருக்கேன் தெரியல. இந்தா இந்தா. என்னடி படிக்கிறியா? ஆமா. இந்தா சிப்ஸ் சாப்பிட்டே படி. இந்தா. எனக்கு வேணாம். ஏன் பிடிக்காது. சின்ன வயசுல ஒரு சாக்லேட் இருக்கும், சாக்கி சாக்கின்னு. அதான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதை வாங்கலான்னு போனா எங்கேயுமே கிடைக்கல. அதான் வரும்போது சிப்ஸ் வாங்கிட்டேன். எங்கடி வாங்கின? எனக்கு கிடைக்கவே இல்ல. நீ ஏன் நாள் கடையை போய் தேடினா கிடைச்சிருக்கும். சரி வா சாப்பிடலாம். சூப்பரா இருக்கு. என்ன எல்லா சப்ஜெக்ட்லயும் ஃபெயில் வேற ஆயிருக்கா? சைன் வேற அவளே போட்டிருக்கா. ரித்து ஃபெயில் ஆனதுக்கு கேக்கா? அம்மா என்னடி அம்மா, முதல்ல மார்க் கம்மியா எடுத்துட்டு இருந்த, அப்புறம் ரிப்போர்ட் கார்டை மறைச்சு வச்சிட்டு இருந்த, இப்போ சைனையும் நீயே போட ஆரம்பிச்சியா? ஆமா, முதல்ல உனக்கு யார் இதெல்லாம் செய்ய சொல்லி கொடுத்தது? மா ஒரு நிமிஷம் கோவப்படாதம்மா. நான் சொல்றத பொறுமையா கேளு. இவளை கெடுக்கிறதே நீதாண்டி. மா நீ அந்த எக்ஸாமை விடு. இப்போ எழுதின எக்ஸாம்ல அவ எவ்வளவு மார்க் வாங்கியிருக்கான்னு பாருமா. என்ன 5, 10 வாங்கிட்டு வந்திருப்பா. குடு.
நீயும் ஃபெயில் ஆயிருக்க. அம்மா நான் வேணும்னு ஃபெயில் ஆகலம்மா, பாஸ் ஆகணும் பயத்தில் தான் ஃபெயில் ஆகிட்டேன். நல்லா பேச கத்துக்கிட்ட. இப்ப ஃபெயில் ஆனா என்ன? 9 மார்க் வாங்குற இடத்துல இப்ப 33 மார்க் வாங்கிருக்கால, அத பாருமா. நீ சும்மா அவளை திட்டிட்டே இருக்க, அவளும் ட்ரை பண்ணிட்டு தானே இருக்கா. சரி ஓகே, இனிமே இதை விட நிறைய மார்க் வாங்கணும், சரியா? ஓகேம்மா. பை தி வே, இதுக்கெல்லாம் காரணம் யாருன்னு தெரியுமா? யாரு? நான் தான். ஓ, இதனாலதான் 2 பேரும் ஜோடி சேர்ந்து சுத்திட்டு இருந்தீங்களா? சரி, இதை ஏன் என்கிட்ட இருந்து மறைச்சீங்க? எப்ப பாரு கோவத்துல கத்திக்கிட்டே இருந்தா உங்ககிட்ட எப்படிமா சொல்ல தோணும்? இதுக்கப்புறம் என்கிட்ட விட்டுட்டேல்ல, இனிமே பாஸ் மார்க் மட்டும் இல்ல, கிளாஸ் டாப்பர் ஆகறாளா இல்லையான்னு பாரு. இனிமேல் பாஸ் ஆனாலும் சரி ஃபெயில் ஆனாலும் சரி என்னோட சைனை நானே போட்டுக்குவா. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, காமெண்ட் பண்ணுங்க, மறக்காம ரவுடி பேபி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, அந்த பெல் ஐகானை கிளிக் பண்ணிடுங்க. பாய். அதெல்லாம் தட முடியாது. படி, காசு கொடுக்குற வேலை மட்டும்தான் என்னது. இதுக்கு மேல அம்மாவும் மகளும் ரொம்ப பண்ணீங்க, ஒரு கர்ச்சீஃப் கூட வாங்கி கொடுக்க மாட்டேன், வெறுங்க தான் கூட்டுப்பான், பாத்துக்கோங்க. அட விடுங்க ரித்து, உனக்கு இந்த கடையில எந்த பேக் பிடிக்குதோ வாங்கிக்கோ, சரியா? நருட்டோ பேக் நம்ம ஆன்லைன்ல ஆர்டர் பண்ணிக்கலாம். இது ஆன்லைன் ஷாப்பிங் வேறியா? கடவுளே.